இந்த படத்தில் இந்த பொண்ணுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துடும். உடனே அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு பேர் எபிபெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது வந்துச்சு, இந்த மாதிரி நிஜமாலுமே நடக்க வாய்ப்பு இருக்கா, எபிபெயின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா, ஒரு கடலையோ ஒரு சீ ஃபுட்டோ இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தெரியாமல் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால் வர்ற அலர்ஜி மைல்டாக கூட இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பயங்கரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பயங்கரமாக திடீர்னு பிபி குறைஞ்சி போயிட்டு மூச்சு திணறல் வந்து இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு டாக் அலர்ஜி இருக்கும். டாக் அலர்ஜினா என்ன அப்படின்னா, நாய் உடம்புல இருக்கிற ப்ரோட்டீன், ஏதாவது தோலாக இருக்கலாம் இல்லை முடியாக இருக்கலாம், அதை பட்டுச்சுன்னா ரியாக்ஷன் வருது. ஆனால் இந்த படத்தில் அவங்க சலைவா வந்து பட்டதால் சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் அந்த மாதிரி காமிப்பாங்க. பட் அந்தளவு சலைவா முகர்ந்ததால் சிவியராக வந்து ரியாக்ஷன் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா மைல்டாக ஸ்கின் ரியாக்ஷன் வரலாம், பட் இந்தளவு ரியாக்ஷன் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவிங்கிறதால ரொம்ப கரெக்டாக நான் வந்து ரீசன் பண்ணல. ஆனால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு காப்பாற்றுவாங்கல்ல எபிபெயின் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஊரில் அந்தளவு காமன் கிடையாது, இன்னும் அந்தளவு மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம ஊரில் அந்தளவு அலர்ஜியும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நார் எபினெஃப்ரின் ஒரு மருந்து இருக்குது. அது இந்த மாதிரி சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரப்போ கொடுத்தோம் அப்படின்னா அடைச்ச மூச்சு கூட இமீடியட்டாக ரிலீஸ் ஆயிடும். இப்போலாம் அது வந்து ஆட்டோ இன்ஜெக்டபிள் சிரிஞ்சில் இருக்குது. நீங்கள் சும்மா தொடையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மருந்து விடும். இது எப்போ தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது, ஃபுட் அலர்ஜி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சிவியர் அலர்ஜி இருக்குது அப்படின்னா இதை கையில் தூக்கிட்டு சுற்றுறது தான் நல்லது. ட்ராவல் அப்போ, லாங் ட்ராவல் அப்போ, இல்லை ட்ரெக்கிங் போகிறீங்க, இந்த மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறது ஃபியூ மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணலன்னா இறந்து போக வாய்ப்பு இருக்குது. கேக்கில் வேர்க்கல் இருக்கிறது தெரியாமல் சாப்பிட்டு இறந்து போனவங்களாம் இருக்காங்க மக்களே. அதனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதனால நீங்கள் இப்போ வர சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ஜின் இன்ஃபர்மேஷன் போட்டு அதில் கண்டெயின் நட்ஸு அப்படிலாம் போட்டுருப்பான். ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.